ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன். காய்ஸ், இன்றைக்கி வந்து நான் லெவல்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இது லைவ் மார்க்கெட் அப்டேட்டு, சரிங்களா? அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் கைஸ், நான் சொன்ன இந்த சேனலில் தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக அந்த சேனலுக்குள்ளேயே மேலே போகிற மாதிரி போயிட்டு இங்கேருந்து ரிஜெக்ஷன் எடுப்பான்றதை நான் தெளிவாக காலையில் வீடியோ இப்போ போட்டிருந்தேன். மார்க்கெட் ஓப்பனிங் டைமில் தான் ப்ரீ மார்க்கெட் ரிவ்யூ போட்டிருந்தேன். ஏன்னா லெவல்ஸ் இங்கே வந்து எனக்கு எடுக்க முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்சஸ் டினைன்ட் வந்துடுச்சு. நைட்டெல்லாம் லெவல் கிடைக்கல நேற்று ஈவினிங்லேருந்து. இப்போ மார்னிங் வந்து 5:30 மேலே தான் எனக்கு லெவல் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதனால தான் லெவல் எடுத்துகிட்டு உங்களுக்கு மார்க் பண்ணி அப்டேட் பண்ண ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் லைன் வந்து 50% லெவல்ஸ் நான் சொல்லியிருந்தேன். இந்த சேனலோட 50% லெவல். ஸோ அந்த லெவல் வரும்போதெல்லாம் இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து ஒரு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவோம் பாருங்கள். ஸோ இந்த க்ரீன் கேண்டில் ஏன் ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த இடம் வந்து லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைனோட இந்த சேனலோட 50% லெவல். ஸோ இது இப்போ பிரேக் பண்ணால் அப்படின்னா திரும்ப வந்து ஃபால் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், 660 பிஇ பை 660லேருந்து 634 இதை பிரேக் பண்ணால் அப்படின்னா, அதாவது 634ன்றது ப்ரீவியஸ் க்ளோஸ், எஸ்டர்டே க்ளோஸ், சரிங்களா? அந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நெகட்டிவ் சினாரியோ. ஸோ மார்க்கெட்டுக்கு நல்லதில்லை, மார்க்கெட் மேலே போகாது, மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலை நோக்கி போவோம். இந்த பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா உங்களுக்கு சடனாக இங்கே பாருங்கள் 607 608ன்றது எஸ்டர்டே லோ. ஸோ அந்த லோ நோக்கி வருவான். ஃபஸ்ட்டு டார்கெட் அதுவாக இருக்கணும். அதையும் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணால் அப்படின்னா திரும்ப வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து நான் மார்க் பண்ண இந்த 550 அப்படின்ற ஒரு லெவல் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே 540 522 502 500, சரிங்களா? பிஎஸ்ஐ லெவலில் அதையும் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணால் கீழே 470 466, அதுக்கும் கீழே எக்ஸ்ட்ரீமாக போகிறான் அப்படின்னா 406, சரிங்களா? இந்த 200 பாயிண்ட் வந்து நமக்கு கீழே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பீரியனால உங்களுக்கு வொலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ மேலே கீழேன்னு சீட் பண்ணிகிட்டு இருப்போம், சரிங்களா? ஸோ ப்ரீமியம் டிகே பண்ணி நம்ம காசு அடிக்க தான் பார்ப்பாங்க. இப்போ மார்க்கெட் 600 கீழே வரணும்னா நான் என்ன கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்கேன்றது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் 24,600 புட் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ரீச் 32 அண்ட் சஸ்டைன் அன்லெஸ் spot not reach 24,600 24,600 doesn't reach, because if it is not sustained at 24,600 put option previous close 32, then it will not fall below the 24,600. ஸோ அதான் மார்க்கெட் கீழே போகணுன்னா அதுக்கு என்னென்னா ப்ரீவியஸ் க்ளோஸில் அவன் போய் சப்போர்ட் எடுக்கணும். இங்கே பாருங்கள், நான் அதை மென்ஷன் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருப்பேங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக இப்போ அந்த இடத்துல மார்க்கெட் நின்றுட்டுருக்கான். ஸோ மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு போகணும் அப்படின்னா இவன் சப்போர்ட் எடுத்துட்டாங்க. நம்மளோட பிஇபி லெவல் வந்து 31, 24,600க்கு சப்போர்ட் எடுத்துட்டான். அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 32 ரூபா. ஸோ அதை சப்போர்ட் எடுத்து க்ளோஸ் இன்னமும் வைக்கல. இங்கே பாருங்கள், ஒரு 3-4 கேண்டிலாக வந்து இதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இந்த இடத்துல மட்டும் அவன் சப்போர்ட் நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸ் மாதிரி போட்டுறேன். இதை இவன் வந்து பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 34 ரூபாய்க்கு மேலே நின்ட்டான் அப்படின்னாலே ஸோ ஃபர்தராக வந்து குயிக் ஃபால் இருக்கும், சரிங்களா? புட் ஆப்ஷன் சைடில், அதாவது மார்க்கெட் வந்து ஸ்பாட்லேருந்து கீழே விழுவோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு புட் ஆப்ஷனில் மொமெண்டம் வந்து மேல் நோக்கி போவோம். ஸோ மார்க்கெட் கீழே விழுவோம். புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா பையர்ஸ்க்கு மேலே போவோம், க்ரீனாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள், இந்த இடத்துல போகிறானா இல்லையா அப்படின்றத. ஸோ இவன் ஏன் இப்போ ரிவர்சல் எடுக்கிறான் அப்படின்னா கால் சைடில் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். 24,600 கால் இல்லைனா 500 கால் என்ன வரும் அப்படின்றதையும் நீங்கள் மார்க் பண்ணணும், ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டை வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அவன் வந்து 24,600 கால் நம்ம சொன்ன லெவல்ஸு 81ன்றது என்ன லெவலு, 51 54 51 இதெல்லாம் வந்து அவனுக்கு கையில் சப்போர்ட்டு, சரிங்களா? ஸோ அவன் வந்து அதெல்லாம் பிரேக் பண்ணி கீழே வந்தால் மட்டும்தான் 31 வரைக்கும் வரணும். ஸோ வந்தால் தான் வந்து அவன் வந்து வீக்னஸ். ஸோ நான் தந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், பாருங்கள். ஸோ 600 வந்து என்ன நடக்கணும், இந்த சப்போர்ட் லெவலில் 54 அப்படின்ற லெவலுக்கு கீழே வந்தால் தான் அவன் வந்து வீக்னஸ் ஆகும். 54லேருந்து அவன் வந்து 31க்கு போகணும். ஸோ அந்த இடைப்பட்ட அந்த லெவல் வந்து 23 பாயிண்ட் வந்து உங்களுக்கு கீழே வந்து அது வந்து நமக்கு வந்து புட் ஆப்ஷன் தருவான். இவன் அப்படி வீக்கானால் மட்டும்தான், சரிங்களா? ஸோ கால் சைடில் இவன் இப்படி வீக்கானால் தான் அவன் இப்போ 80 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கான், சரிங்களா? ஸோ இவன் ஃபர்தராக கீழே ஆல்ரெடி அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வந்துட்டான். 113 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸு. ஸோ அதுவே அவனுக்கு வீக்னஸ் தான்.
அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 99 ரூபா, அதுக்கு கீழே 73 ரூபா. ஸோ இதெல்லாம் வரும்போது இங்கே பாருங்கள். ஸோ அந்த 600 புட் ஆப்ஷன் வந்து மேலே போகணும். இது வந்து அட் த மணியில் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே மார்க் பண்ண நம்ம இந்த க்ரீனாக போட்டோம்னா இந்த க்ரீனை வந்து ரெட்டாக மாற்றுங்க. ஸோ வந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இந்த இடத்துல ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை பிரேக் பண்ணி சாலிடாக அவன் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஃபர்தராக உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே போகும். அதாவது புட் ஆப்ஷனில். ஸோ மார்க்கெட் வந்து ஸ்பாட் கீழே வரணும், புட் ஆப்ஷனில் மேலே போகணும். இந்த க்ரீன் வரணும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மணிலலாம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டீப் இந்த மணி போய் பாருங்கள். அவன் என்ன பண்ணியிருக்கான்னு. நான் சொன்ன இந்த 263 இன்னும் பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ இவன் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நீங்கள் டீப் இந்த மணியை கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் மார்க்கெட் ஃபர்தராக வந்து புட் ஆப்ஷன் சைடில் கொண்டு போவானா மாட்டானான்னு. இந்த 263லேருந்து இந்த 274 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ இதை ஒன்ஸ் அவன் பிரேக் பண்ணி மேலே போகும்போது பாருங்கள் மார்க்கெட் வந்து ஒரு ராக்கெட் மூவ் தருவான். புட் ஆப்ஷன் சைடில் மார்க்கெட் வந்து 600லேருந்து 500 நோக்கி 550 நோக்கி ஃபாஸ்ட்டாக விழுவோம். சரிங்களா? அந்த 50 பாயிண்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு ஜாக்பாட்டாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நான் சொன்ன லெவல் இதுதான். ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணி வரும்போது தான் நமக்கு நல்ல ஒரு மூவ் கிடைக்கும். அதுக்கு காரணம் என்ன? ஸோ மார்க்கெட் வந்து கால் சைடில் வீக் ஆனால் தான் ஸோ புட் சைடில் மொமெண்டம் கிடைக்கும். ஸோ இவன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கான். பட் ஆனால் அந்த எஸ்டர்டே ஹையை வந்து அவன் பிரேக் பண்ணி மேலே போய் நிற்கணும். ஸோ ஓப்பன் ஆகிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே அவனால் போக முடியல, தடுமாறுறான் அப்படின்னாலே மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, புட் செல்லர்ஸும் கால் பையர்ஸும் உள்ளே வந்துடுவாங்க. அவங்க ஆக்டிவ் ஆகிட்டாங்க அப்படின்னா இவன் என்ன பண்ணிடுவான், இவன் அப்படியே தலைக்குப்புறம் வந்துடுவான். ஸோ இவனுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை அவன் பயன்படுத்தலை அப்படின்னாலே மார்க்கெட் வந்து யார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஓவர்டேக் பண்ணுறாங்களோ அவங்க பக்கம் மார்க்கெட் வந்து கொண்டு போயிடுவான். ஸோ இவன் இப்படி புட் ஆப்ஷன் வந்து தலைக்குப்புறம் விழுவுறான் அப்படின்னா என்ன ஆகும், கால் ஆப்ஷன் சைடில் மொமெண்டம் எடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அவன் என்ன பண்ணுவான், மார்க்கெட் வந்து அவன் டேக் ஓவர் பண்ணி மேலே கொண்டு போயிடுவான். கால் சைடில் மொமெண்டம் கொண்டு போக ட்ரை பண்ணுவான். அவன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே சஸ்டெயினாக ட்ரை பண்ணுவான். இப்போ பாருங்கள், திரும்ப அவன் 113 நோக்கி போக ட்ரை பண்ணுவான். 24,600 கால் ஆப்ஷனு. ஸோ நம்ம லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சு காட்டுறோம் உங்களுக்கு. 31 இது வந்து பிஇபி லெவலா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 54 ஒரு லெவல் நான் தந்திருக்கேன். இது ஒரு எஸ்எல் என்ட்ரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 73. ஸோ இதுதான் நம்ம பிஇபி லெவல். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 99 ரூபா, 97, 99 போட்டிருப்பேன். சரிங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ் 113. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 144. அது மேலே 146 நினைக்கிறேன். 146. ஸோ 146 மேலே பார்த்தீங்கன்னா 256. இதுதான் நமக்கு வந்திருக்க லெவல்ஸ். இந்த 256 எங்கே இருக்குன்னு தெரியுதுங்களா? ஸோ 29th எஸ்டர்டேவோட ஹை. ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு ப்ரீவியஸ் டேயில் இருக்கக்கூடிய ஹையை நோக்கி மார்க்கெட் போவோம். ஸோ இல்லை அது ஓப்பன் லெவலை நோக்கி போவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டார்கெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு நம்ம தந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போனோன்னா எங்கே போவோம்? ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் டேயில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி லெவல்ஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். சிம்பிள். சரிங்களா? நீங்கள் வந்து ஒன்று ஃபிபனாச்சி வச்சும் பார்க்கலாம். அப்படி ஃபிபனாச்சி பார்க்க தெரில அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ இன்றைக்கான ஹை டு லோ வைங்க வச்சிங்கன்னா இப்படிதான் இருக்கும். அடுத்து 126க்கு மேலே சஸ்டெயின் பண்ணோம் அப்படின்னா 113 ப்ரீவியஸ் க்ளோஸு, அதுக்கு மேலே 114, 126 கோல்டன் ரேஷியோ லெவலு. அதை சஸ்டெயின் பண்ணோம் அப்படின்னா ஃபர்தராக அப்சைடில் இருக்கக்கூடிய அந்த லெவல்ஸ் எல்லாம் ரீடெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது பிகினர்ஸ்க்கான ஒரு கிளாஸ், ஒரு லைவ் ரெக்கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே கைஸ். ஸோ வீட்டில் கொஞ்சம் சாமி பாட்டு ஓடிட்டுருக்கு. ஸோ கண்டுக்காதீங்க. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் கைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லெவல்ஸை மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த டார்கெட் என்னன்னு தெரியும். சரிங்களா?
அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இங்கே பாருங்கள், இப்படியும் நீங்கள் பாருங்கள் 9:15க்கு இந்த 50 மினிட்ஸ் கேண்டிலில் ஹை எவ்வளோ வச்சுருக்கான் பாருங்கள், ஸ்பாட்டில் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் கைஸ் பாருங்கள், இது வந்து 50 மினிட்ஸ் சார்ட்டில் இதோட ஹை என்ன நோட் பண்ணுங்கள். ஒரு சின்ன சிம்பிள் ட்ரிக் சொல்லித்தரேன். 24,731 சரிங்களா, 24,731 இதோட ஹை. அதுலேருந்து 100 + 100 மைனஸ் அந்த ரேஷியோ நீங்கள் வந்து இது பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 24,500 ஸ்ட்ரைக்கை வந்து இதில் மைனஸ் பண்ணுங்கள், 231. ஸோ 24,500 போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 231க்கு மேலே அவன் கால் இருக்கானா இல்லையான்றதை நீங்கள் பார்க்கணும். 24,500 24,500 கால் ஆப்ஷனு 231 என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு தான் பாருங்கள். அவன் தக்க வச்சுருக்கானா இல்லையா, மார்க்கெட் வந்து ஸோ கால் சைடில் மூவ் தருவானா இல்லையான்றதை இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இவன் வந்து 231க்கு மேலே இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டான். ஸோ எப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே அவன் சொல்லிட்டான், நான் வந்து இந்த 231 அது எப்படி கண்டுபிடிக்கணும், ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், டச் பண்ணிங்கன்னா அதோட ஹையை காட்டும். ஹைனா இங்கே பாருங்கள். ஸோ இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட் எவ்வளோ மேலே போனான் அப்படின்றத இங்கே ஹைன்ற இந்த இடத்துல காட்டுறான் பாருங்கள், சரிங்களா. ஸோ அந்த ஹையோட வேல்யூவை வந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 24,655 மைனஸ் 24,500 போட்டிங்கன்னா 150. ஒரு நிமிஷம், சாரி கைஸ், 24,731 24,731 மைனஸ் 24,500. ஸோ 231ன்ற வேல்யூ வரும். ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். புரியுதுங்களா. இவன் வந்து தயாராக இல்லை, நான் வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போக தயாராக இல்லைன்றதை எப்போ சொல்லிட்டான், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே நீங்கள் சொல்லிட்டான். ஸோ நீங்கள் இதை வச்சே வந்து மார்க்கெட்டை புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் வந்து ஓப்பன்லேருந்து 26 பாயிண்ட் மட்டும் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கீழே விழுந்துட்டான் பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து மார்க்கெட் கீழே நோக்கி போயிட்டுருக்கான். ஸோ நீங்கள் இங்கேருந்து வச்சுக்கலாம் அந்த 231லேருந்து. ஸோ 90 பாயிண்ட் கீழே வந்துட்டான் கால் சைடில். ஸோ இந்த 90 பாயிண்ட்டை நீங்கள் புட் ஆப்ஷனில் இதை வச்சே நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படி, இதுக்கு ஆப்போசிட்டில் எடுத்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக ட்ரேடில் ஜெயிக்க முடியும். ஸோ அதே கால்குலேஷன் தான் திரும்ப வச்சு காட்டுறோம் பாருங்கள். ஸோ அதே அந்த 15 நிமிஷம் கேண்டில் லோ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 24,668 சரிங்களா, மைனஸ் 900க்கு மைனஸ் பண்ணுங்கள், 24,900 232. ஸோ 24,900 எங்கே இருக்கான் பாருங்கள், அந்த புட் ஆப்ஷன் போய் பாருங்கள். ஸோ அதில் 232 அப்படின்ற வேல்யூ நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ அதை ட்ரா பண்ணிவிட்டு அது ஒரு கலர் கொடுங்க. ப்ளூ ஏற்கனவே இருக்கிறதுனால நான் இப்போ வந்து வேறு கலர் தரேன். ஸோ பிளாக் தரேன், பிளாக்கு நம்ம இதில் வேறு இருக்கா, பிளாக் இருக்குது வேண்டாம், ஒரு எல்லோ கலர் தரேன் சரிங்களா. அவன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் கரெக்டாக அந்த 232க்கு முன்னாடியே 226ன்ற ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கான். ஸோ நீங்கள் இந்த லைனை வரைஞ்ச உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் மார்க்கெட் கீழேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வரான். இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் கிட்ட வரும்போதே நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு
நீங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கேண்டில், இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட இந்த வந்து ஓப்பன் ப்ரைஸ் இருக்குது பாருங்கள் 202. ஸோ இதை நீங்கள் வந்து எஸ்எல்லாக வச்சு கூட ட்ரேட் பண்ணலாம். ஆனால் இங்கே எஸ்எல் வந்து அடிக்கிற மாதிரி வந்திருக்கான் ஒரு பாயிண்ட். ஸோ அதுலேருந்து வந்து அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு கேண்டில் இந்த லோ வைக்கலாம் நீங்கள் 194 அப்படின்னு. சரிங்களா? ஸோ எஸ்எல் வைக்கும்போது பார்த்து கவனமாக வைக்கணும். ஆனால் எஸ்எல்லை ஹண்ட் பண்ணுறது தான் எக்ஸ்பைரி டேயோட மெயின் பர்பஸே. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம சொன்ன அந்த லெவல் 232ன்ற லெவலை டச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், மேலே வந்து எவ்வளோ சூப்பராக போயிருக்கான் பாருங்கள். ஸோ 46 பாயிண்ட் மேலே கிடச்சிருக்கா. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸையும் பார்த்தீங்க அப்படின்னா 50 பாயிண்ட் மேலே கிடச்சிருக்காங்க, 53 பாயிண்ட். ஸோ இப்படி தான் கைஸ் நீங்கள் மார்க்கெட் வந்து எளிமையாக வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் லெவலை வச்சு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லி தந்தேன். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்க வேண்டியது. இங்கே பாருங்கள் கைஸ், நான் வந்து ஏன் இந்த 600 வந்து முக்கியமான லெவல் அப்படின்றத சொன்னான்னு பாருங்கள். இங்கே 600 வந்து இவன் இங்கே கீழ் நோக்கி வந்துட்டானா, 600 கால் ஆப்ஷன் என்ன சொல்லிட்டான், நான் தயாராக இல்லை அப்படின்றத ஃபஸ்ட்டே காட்டிட்டான் நமக்கு. ஸோ வீக் ஆகிட்டு கீழே வந்தவன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வந்துட்டு பாருங்கள் பிஇபியை பிரேக் பண்ணிட்டான். ஸோ பிஇபியை பிரேக் பண்ணி கீழே எதை நோக்கி வரான், எஸ்எல் லெவலில் 54 நோக்கி வரான். அதையும் அந்த எஸ்எல் லெவல் வந்து இம்பார்ட்டன்ட் லெவலில் 54 ரிவர்ஸ் எடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே இப்படி ரிவர்ஸும் எடுப்பான். சப்போஸ் அப்படி எடுக்கிறது முடியலன்னா என்ன பண்ணுவான், ஃபாஸ்ட்டாக ஃபாலோ ஆகிறான் அப்படின்னா திரும்ப இப்படி போய் ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப இது கீழே போயிட்டான் அப்படின்னால வீக். ஸோ நமக்கு வந்து புட் ஆப்ஷனில் மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வீக் ஆகிட்டானா. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து 600 புட் ஆப்ஷன் என்ன இருக்குன்றதை பாருங்கள். நான் சொன்னேன்னா உங்களுக்கு 32 ரூபா இம்பார்ட்டண்ட்டுன்னு, அது தக்க வச்சுருக்கானா இல்லையான்னு பாருங்கள். பாருங்கள். ஸோ இவன் இதை தக்க வச்சாதான் மார்க்கெட் வந்து இவன் ஆல்ரெடி இங்கே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வந்துட்டான். சரிங்களா? நம்ம பிஇபி லெவல் மேலேயும் இருக்கான். ஆனால் இது தக்க வைக்கிறான்றதை பாருங்கள். இந்த ரெட் கலர் ஜோனை இவன் வந்து சஸ்டெயின் பண்ணணும். பண்ணால் தான் மார்க்கெட் வந்து ஸ்பாட் என்ன ஆவான், உங்களுக்கு 600க்கு கீழே வருவான். வரானான்னு பாருங்கள். ஸோ 623லேயே நிற்கிறான் இன்னும். சரிங்களா? ஸோ இது கீழ் நோக்கி வரணும். ஏன்னா 608 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். சரிங்களா? எஸ்டர்டே லோ. ஸோ அந்த லோலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல் பேக் தந்துருந்தாங்க நேற்று. இங்கே பாருங்கள், நேற்று லோ இதுதான் அந்த லோ. சரிங்களா? 604 608 இந்த லெவல். ஸோ இங்கேருந்து ஒரு புல் பேக் தந்ததுனால மார்க்கெட் வந்து திரும்பவும் அதே மாதிரி ஒரு புல் பேக் தரானா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல ஆக்டிவாக இருந்திருக்காங்க. கால் செல்லர்ஸ் வந்து திரும்பவும் மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், 138 ரூபா இங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்கு நேற்று. ஸோ அதே மாதிரி மொமெண்டம் வந்து இப்போது ஆப்போசிட்டில் கிடைக்குதா அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கணும். சரிங்களா? அதை என்ன பண்ணுறாங்க, ஒன்று இதை வந்து எஸ்எல் வந்து ஹண்ட் பண்ணி கீழே வரானா, இல்லைனா வந்து நேத்திய மாதிரி இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வரும்போது கால் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கும் வந்து செல் அடித்தவன் ப்ராஃபிட் புக் பண்ணுறானா, இல்லைனா வந்து புட் செல்லர் வந்து பயந்துட்டு பையராக மாறுறானா அப்படின்றத நீங்கள் வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் வந்து டீப் இந்த பண்ணியில் மார்க்கெட் என்ன சினாரியோவில் இருக்கா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கணும். 25,000 புட் ஆப்ஷன், 24,900 புட் ஆப்ஷன்லாம் என்ன பண்ணுறான்றதை பார்க்கணும். நான் முன்னாடியே மார்க்கெட்டில் சொல்லியிருந்தேன், இவங்களாம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கான், ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றதை மார்க்கெட்டு ஓப்பனிங்லேயே நான் சொல்லிட்டேன். பாருங்கள், 24,900 மாஸ்டர் சஸ்டெயின் 263 அபவ் தென் ஒன்லி பிஇ சைடு ஃபாஸ்ட் மூவ் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டில்.
ஸோ 7:13 குவைத் டைமுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாருங்கள், இங்கே பாருங்கள் 25,000 புட் ஆப்ஷன், ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் குட்னு போட்டிருக்கேன்னா 24,900 பிஇ, 226 அபவ் குட்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த மணி டீப் இந்த மணி எல்லாமே நான் சொல்லியிருக்கேன்னா 25,000 புட்டு 322. ஸோ அதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 25,000 புட்டு 322க்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ அதுக்கு மேலே குட்னு போட்டிருந்தேன்னா எத்தனை மணிக்கு போட்டிருந்தேன்? 6:58. ஸோ அங்கே பாருங்கள் மார்க்கெட் எப்படி ஃபாஸ்ட் மூவ் மொமெண்டம் வந்துட்டானா, ராக்கெட் மூவ் சொன்னானா வந்துட்டானா பார்த்தீங்களா? ஸோ ஈஸியாக 75 பாயிண்ட்ஸ் டீப் இந்த மணி. இப்போ வந்து நம்ம சொன்ன அந்த 600 என்ன இருக்கான் பாருங்கள், 900 என்ன இருக்கான் பாருங்கள். பாருங்கள் இதுதான் கைஸ் மார்க்கெட். நான் சொல்லியிருந்தேன் நான் லைவில் 262லேருந்து 274 சஸ்டெயின் பண்ணிட்டான் அப்படின்னாலே 24,900 புட் ஆப்ஷனு பாருங்கள் 300 ஈஸியாக வந்து டச் பண்ணுவான்னு நான் சொன்னேன். 300 சஸ்டெயின் பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்த டார்கெட் 347. ஸோ லைவில் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதுதான் டார்கெட்டுன்றதை முன்னாடியே கால்குலேட் பண்ணி தந்துட்டு லைவ்லேயும் பாருங்கள் மார்க்கெட் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம லெவல்ஸ் எல்லாம் வந்து அச்சீவ் பண்ணுறான்றதை பாருங்கள். இது லைவில் நான் ஏன் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்து இது யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பயனடையணும். சரிங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் எனக்கு பயன்றதை நீங்கள் வந்து பார்க்காதீங்க. ஏன்னா வந்து வெறும் 100 பேரை வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றும் வந்து இதில் வந்து காசு வந்து கொட்ட போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு மென்டராக உங்களுக்கு சொல்லித்தரதில் எனக்கு நிறைய சந்தோஷங்கள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நிறைய பிகினர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஏன் மார்க்கெட் இப்போ நல்லா கீழே விழுந்தான்றதை இங்கே பாருங்கள். 600 என்ன இருக்கான்றதை பாருங்கள். 600 போட்டு நான் என்ன சொன்னேன், இந்த 32 31 பிஇபி லெவல் 32 வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இந்த ரெட் ஜோனை பிரேக் பண்ணி மேலே வந்தான் அப்படின்னா எங்கே நோக்கி போவான்? ஸோ இது வந்து எஸ்எல் என்ட்ரி, அதை நோக்கி 54ன்றது எஸ்எல் என்ட்ரி. பிஇபி லெவல் வந்து 73. தொண்ணூற்றி 7 பிஇபி லெவல் 54 எஸ்எல். ஓகே. ஸோ இவன் வந்து இதை டச் பண்ணவுடனே என்ன ஆயிடுச்சுங்க, எஸ்எல் 74 73 97 பிஇபி லெவல். ஸோ இவன் வந்து அதை நோக்கி போகிறான். சரிங்களா? இன்னும் அங்கே போய் ரீச் ஆகலை. ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே 31ன்றது இதுவும் எஸ்எல் லெவல் தான். 54ம் ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட், அதாவது எஸ்எல் 2 லெவல். 73 வந்து அதுவும் ஒரு எஸ்எல் 3. 97 தான் வந்து பிஇபி லெவல். ஸோ இது வந்து அவன் வந்து சஸ்டெயின் பண்ணணும் 54ன்றதை. ஸோ சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து புட் சைடில் போவான். இல்லைனா வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிடுவோம். சரிங்களா? இவன் வந்து சஸ்டெயின் பண்ணணுங்க. இந்த ஃபாஸ்ட் மூவ் வந்ததுக்கு காரணம் என்ன, இதுதான். ஸோ இங்கே பாருங்கள் கைஸ், என்ன அற்புதமாக நமக்கு லெவல்ஸ் எல்லாம் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். பாருங்கள். ஸோ இந்த சேனல்குள்ளேயே தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கான். இந்த 601 எஸ்டர்டே லோ கிட்ட வந்தானா, ஸோ எஸ்டர்டே லோ வந்துட்டானா, நான் சொன்னேன்னா இந்த டார்கெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு கீழே வந்தால் வீக்னஸ்ன்னு சொன்னேன். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறான்றதை இப்போ வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். ஸோ வந்து கால் செல்லர்ஸ் வந்து பயந்து ஒன்று ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். புக் பண்ணான்னா கொஞ்சம் கால் செல்ல மொமெண்டம் மேலே வர மாதிரி வரும். அதுக்கப்புறமேட்டு திரும்பவும் வந்து நமக்கு வந்து ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக புட் செல்லர் பயந்து கீழே வந்து அதுவும் அதே டைம் வந்து பையர்ஸாக மாறினாங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேலி டவுன் சைடில் கிடைக்கும்.
ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றதை இன்றைக்கி எக்ஸ்பைரி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு டீப் இந்த மணியில் அவங்க என்னவா இருக்காங்கன்றதை இப்போ நீங்கள் ஒரு வாட்டி ரிவ்யூ பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரியே இவன் ஃபர்தராக மேலே சஸ்டெயின் ஆகணும். 24,900 போட்டு இப்போது 263க்கு மேலே வந்துட்டு 274 சொல்லியிருந்தேன். அது ஒரு லெவல். அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் என்ன ஒரு ஃபாஸ்ட் மொமெண்டமு, எவ்வளோ பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. 36 பாயிண்ட் நான் சொன்னதுக்கப்புறம். அதாவது நான் சொன்ன இந்த லெவல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 263லேருந்து 45 பாயிண்ட். இப்போ கால் ஆப்ஷனில் பாருங்கள் அவன் என்ன இருக்கான்றதை பாருங்கள். ஐநூறு கால் என்ன இருக்கான்றதையும் பாருங்கள். 500 கால் எங்கே இருக்கு? ஸோ 500 கால் ஆப்ஷன் நம்ம தந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 351 மேலே கைஸ் பாருங்கள் 24,500 என்ன இருக்குன்றதை மார்க்கெட் வந்து மேலேருந்து சஸ்டெயின் ஆக முடியாமல் நம்ம சொன்ன அந்த 231ன்ற லெவலில் இன்றைக்கி 15 மினிட்ஸில் ஸ்பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து 15 மினிட்ஸில் தான் வச்சு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதோட ஹை என்னன்றதை மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இதே மாதிரி லெவல் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அந்த லெவலை பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கீழே ஃபர்தராக மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போவான் ப்ளஸ் நம்ம பிஇபி லெவலில் வந்து சப்போர்ட் வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் மார்க்கெட் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு மெயின் வந்து நம்ம பிஇபி லெவல் தான் சரிங்களா. அதே மாதிரி எஸ்எல் என்ட்ரி. ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஃபால் அந்த 231ன்ற லெவலை அவனால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே விழுந்ததுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு எவ்வளோ பெரிய டார்கெட் தந்திருக்காங்க. ஸோ 125 பாயிண்ட் ஈஸியாக இதுலேயே நமக்கு கிடச்சிருச்சு சரிங்களா. ஸோ இவன் வந்து பிஇபி லெவல் கீழே வந்தால் தான் ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து இன்னும் நல்லா டவுன்ஃபால் தருவான். புட் ஆப்ஷன் சைடில் நல்ல ஒரு மூவ் கிடைக்கும் நமக்கு சரிங்களா. த்ரீ மினிட்ஸில் வச்சு பாருங்கள். டைம் ஃப்ரேம் மாற்றி பாருங்கள். ஒரே டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்காதீங்க. மல்டிபிள் டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து இன்ட்ராடே நீங்கள் வந்து பண்ணுறீங்க ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் இந்த 3 டைம் ஃப்ரேமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. மார்க்கெட் கொஞ்சம் இன்டர்நெட் வந்து ஸ்லோவாக இருக்குது என்னன்னு தெரியல. ஒரு லோடிங் ஆக மாட்டேங்குது. டைம் ஃப்ரேம் மாற்றினேன் இப்படி ஸ்டக்காகி நிற்கிது என்னாச்சுன்னு தெரியலையே. போகிறேன்
கைஸ் பாருங்க கைஸ், நான் சொன்னேன்ல கைஸ், இந்த 24,500 வந்து இந்த லெவலுக்கு கீழே வந்து பிஇபி கீழே பிரேக் பண்ணி வந்தால் தான் வீக் ஆவேன். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப போவான். வீக் ஆகிறோன்னா என்னன்றதை நீங்கள் கன்ஃபார்மாக பாருங்கள். இப்போ நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதனால தான் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து லெவல்ஸ் காட்ட மாட்டேங்குது. என்னாச்சுன்னு தெரில, இருங்க கைஸ். ஸோ 24,900 இந்த மணியில் பாருங்கள் அவன் என்ன இருக்குன்றது பாருங்கள். ஸோ திரும்பவும் வந்து அந்த லெவலுக்கு மேலே திரும்ப போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ராக்கெட் மூவ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ். ஸோ 300க்கு மேலே வந்தான்னா 347 நோக்கி ஃபாஸ்ட்டாக போவான். ஸோ லைவ் ரெக்கார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் லிமிட் ஆர்டர் வந்து 301 போட்டு வச்சிங்க அப்படின்னா கூட சல்லுன்னு ஒரு 40 பாயிண்ட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,500 மார்க்கெட் வந்து கீழே வந்து பிரேக் ஆகி வந்துடுவோம். ஸோ 600க்கு கீழே மார்க்கெட் வந்து வரணும். பாருங்க, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ட்ராப் பண்ண லெவல்ஸ். ஸோ இன்றைக்கி நேற்று லோ பிரேக் பண்ணி லோவரில் வச்சிட்டானா, ஸோ 594 வரையும் வந்திருக்கான். ஸோ இன்றைக்கி காலைல நம்ம தந்த லெவல்ஸ் பார்த்தீங்களா, ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் நான் தந்திருந்தேன். 24,700 காலர் போட்டு பேஸ்டு ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் அப் சைடு அண்ட் டவுன் சைடு. ஸோ டவுன் சைடில் பாருங்கள், 24,700க்கு கீழே வந்தான் அப்படின்னா 676 அது ஒரு லெவல் அடித்தாச்சா. அடுத்தது 642 அடித்தாச்சு, 633, 610, 605, 601. ஸோ இது வரையும் வந்திருக்கா மார்க்கெட்டு. 593 வரையும் வந்திருக்கான். ஸோ 585 நமக்கு அடுத்த ஒரு லெவல், அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட், சரிங்களா. ஸோ அதை பிரேக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்தராக இன்னும் கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தந்த அந்த பிஎஸ்ஐ லெவல் வரையும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி 1 2 3 4 5 6 6 டார்கெட் நமக்கு ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டான், சரிங்களா. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் 700லேருந்து. ஸோ 24,700 மைனஸ் 24 எங்கே வந்திருக்கான், 593. ஸோ 107 பாயிண்ட் இது வரைக்கும் நமக்கு புட் ஆப்ஷனில் நம்ம தந்த ப்ரீமியம் பேஸ் லெவல்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ until now 24,700 மைனஸ் 24,593 total 107 points gained so far. ஸோ புட் ஆப்ஷன் சைடில் நமக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்கு, சரிங்களா. கைஸ் அந்த பேஜ் வெப்பேஜ் அந்த பேஜ் மட்டும் லோட் ஆகலை, என்னன்னு தெரியல. அது என்ன நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ்லாம் அதில் சேவ் ஆகிருக்குமான்னு தெரியல. அது போயிடுச்சுன்னா திரும்ப மார்க் பண்ணணும் கைஸ். ரொம்ப 500 காட்டுது, 500 இங்கே ஏற்கனவே இருக்குது. பட் இது ஸ்பாட்டுக்கு வராமல் வேறு இடத்துக்கு போயிடுச்சு. ஸ்பாட் ஷாட்டு வந்து ட்ராப் பண்ணதெல்லாம் போயிடுச்சு கைஸ். நிஃப்டி கைஸ், இது வந்து சென்செக்ஸ் ஃபிப் அண்ட் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னு போட்டிருக்கேன். இது நிஃப்டி சார்ட், சரிங்களா.
நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கைஸ். அப்லோட் ஆக மாட்டேங்குது. குவைத்தில் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ கைஸ். ஸோ எனக்கு நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், நம்ம லெவல்ஸை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நீங்கள் இந்த மாதிரி நம்ம தர லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் கைஸ். ஸோ இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சேனலில் தரக்கூடிய இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ். ஓகே கைஸ், கீப் வாட்சிங் அவர் தமிழ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சேனல். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ஸோ யாராவது ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிக்கணும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை வந்து பார்ட் டைமாக எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க, இல்லைனா பாசிவ் இன்கம் வரணும்னு நினைக்கிறீங்க, யாராவது நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். யாரும் கடன் வாங்கியோ நீங்கள் வந்து ஏதாவது அடமானம் வச்சோ அந்த மாதிரி ட்ரேடிங் பக்கம் வராதிங்க. அதுவும் முக்கியமாக ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கம் வரவே வராதிங்க. இது பிகினர்ஸ்க்கான ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள், சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி தவறுகளை யாரும் பண்ணாதீங்க. இது வந்து சூதாட்டம் கிடையாது. இது வந்து பங்கு சந்தைன்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக அதை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் காசை நீங்கள் வந்து உங்களை தேடி வர வைக்கலாம். ஸோ தினம் தினம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்காமல் ஸ்மார்ட்டாக மணியை ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு வந்து தமிழ் ட்ரேடிங் யூடியூப் சேனல் மூலிமா நம்ம லெவல்ஸ் தந்துட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்க்ளைமர் படிச்சிருங்க. ஐ எம் நாட் எ செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன், சரிங்களா? ஸோ பிஃபோர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதோ ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஓன் அனலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் லெவல்ஸ் எல்லாம் திரும்ப என்ன இருக்குது பாருங்கள். நம்ம சொன்ன லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறோம் பாருங்கள். இதுதான் கைஸ் மார்க்கெட். போட்ட லெவல்ஸ் எல்லாமே போயிடுச்சு கைஸ். திரும்ப ட்ராப் பண்ணணும் கைஸ் டியூ டு நெட்வொர்க் இஷ்யூ. ஸோ நம்ம வரைஞ்ச லெவல் எல்லாமே இங்கே போயிடுச்சு பாருங்கள். Okay guys, so thanks for watching Tamil Trading Master YouTube channel. Keep watching guys. Thanks for your support.